Hi all, welcome to Magic of Math. So இந்த வீடியோவில் நம்ம 7 times multiplication table அதோட ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 9 பார்ட்டிஷன் வர மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் 1 2 3. ஓகே, அகெயின் 4 இங்கே போகாதீங்க, இங்கே போகணும். 4 5 6 7 8 9. ஓகே, 0 தனியாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நம்பர் 1 2 3 எழுதிட்டோம். இப்போ நம்பரை ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே 0 1 2, இந்த 2 இங்கே கண்டினியூ பண்ணோம். 2 3 4, அகெயின் இந்த 4 இங்கே கண்டினியூ பண்ணணும். 4 5 6, இங்கே 7 பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதை எப்படி நம்ம டேபிள்ஸில் எந்த சைட்லேருந்து எழுதுகிற போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் இங்கேருந்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 7 14 21 28, நெக்ஸ்ட்டு 35, நெக்ஸ்ட்டு 42 இருக்குது, அகெயின் 49 56 63 70. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 7 11 சார் அப்படின்னு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் 9 பார்ட்டிஷனாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நம்ம இங்கே 7ல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே 0 போட்டுக்கோங்க. 7 8 9 9 10 11 11 12 13, இங்கே 14. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே என்ன நம்பர் முடிக்கிறீங்களோ அந்த நம்பர் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நெக்ஸ்ட்டு 7 21 சார்னு நீங்கள் டேபிளை கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் டேபிள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.